மோனிகா, ஹரிஷ், மதன், ஸ்ரீகிருஷ்ணன், புஷ்பா, பிரியா. எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இங்கே சேர்த்து விட்டு போயிட்டாங்க. அதனால் சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு எல்லாம் இங்கே தான் சின்ன வயசுலேருந்து 9th வரைக்கும் இங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கேன். நான் இதுமாரி படித்து இன்ஜினியர் ஆகி இந்தமாரி அனாதையற்றவர்களாம் ஹெல்ப் பண்ணி என்னால் முடிஞ்ச உலகத்தில் எங்கேயோ எத்தனை பேர் ஆசிரமம் இருக்கும், அந்த ஆசிரமத்துக்கெலாம் போயிட்டு ஹெல்ப் பண்ணி நல்லா இருக்கணும். இனிமேட்டு யாருமே குழந்தைங்கள கைவிடக்கூடாது. பெற்றிங்கன்னா வீட்டிலே வச்சு நல்லா பார்த்து ஸ்கூலுக்கு போய் கொண்டு சேர்க்கணும். ஆனால் அது ஆசிரமத்துக்கு இனிமேல் வந்து சேரக்கூடாது. இதுதான் எனக்கு பெரிய ஆசை. என் பேர் மோனிகா, நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு இங்கே தங்குறதுக்கு சாப்பாடு உணவு எல்லாம் கிடைக்கிது எனக்கு. ஆனால் ஸ்கூலுக்கு கூட நான் போகிறேன்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை, போலீஸ் ஆகி நான் நிறைய பேருக்கு நான் உதவி செய்யணும். அது என்னோட ஆசை. ஐயா, உங்களுக்கு இந்த ஆசிரமம் நடத்துறதுக்கான உந்து சக்தி எப்படி வந்துச்சு? இது ஒரு மளிகை கடையில் செம்பலத்தை சேர்ந்த வெஸ்ட் மாம்பலத்தில். அதுக்கப்புறம் இங்கே வந்து மளிகை கடை வச்சேன். மளிகை வச்சு மளிகையில் நல்ல ஒரு வேளை வருமானம் வந்து சம்பாத்தியம் பண்ணி இருக்கும்போது தான் இந்த கோயில் ஒன்று கட்டணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி அதில் ஒரு பிள்ளையார் கோயில் எங்கள் ஏரியா பக்கத்துலேயே நம்ம ஹோம் பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோயில், இந்த கோயிலை கட்டணும்னு சொல்லி ஆரம்பித்தோம். கோயிலை கட்டினோம். கோயிலை கட்டிகிட்டு இருக்கும்போது தான் இந்த வேலையாட்களுக்காக சமையல் பண்ணும்போது அந்த பிள்ளைகளை வந்து சாப்பாடு மிச்சம் இருக்குமான்னு நினச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கோம். அதை பார்த்து தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து அடப்பாங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்காக இப்படி காவலுக்கு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறத எதாவது 4 பிள்ளைகளுக்கு நல்லது செஞ்சால் நமக்கும் ஆடினா நல்லது செய்வார்னு நினச்சி நாங்கள் இது ஒரு ஹோமாக செய்ய ஆரம்பித்தேன். என் பேர் பிரியா, நான் வந்து 8வது படிக்கிறேன். இங்கே வந்து நல்ல வசதியெலாம் இருக்குது, துணி மணி எல்லாமே தராங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. நான் 2 வயசுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். ஆனால் வீட்டுக்கு போன ஆசையாக இருக்கேன், ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை. அதனால் இங்கேருந்து நான் படித்து பெரிய ஆகி டீச்சராகவே அப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன். இவர் மூலிமா நான் படித்தேன் நல்லா. இப்போ நான் ஒரு ஆளானது காரணம் இவர் தான், இந்த ஆசிரமம் தான். இப்போ நான் நல்லா இருக்கேன். ஐயா மூலிமா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இப்போ என் வாழ்க்கை என்னமோ நான் சந்தோஷமாக இருக்கேன். இந்த வாழ்க்கையை தந்ததுக்கு
ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆசிரமத்தை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அப்பா சின்ன வயசுலேயே அம்மா விட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா வேலை செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவையும் ஒரு நிலமை வந்தோடனே அம்மாவையும் எல்லாம் பார்த்துக்க முடியல. அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. சரி அம்மா தான் எடுத்து வந்து சேர்த்தாங்க. 4வது படிக்கும்போது நான் வந்தேன். இப்போ 9 வருஷம் ஆகுது. 10த்லேயே நல்ல மார்க் எடுத்தேன், +1லேயே நல்ல மார்க் எடுத்தேன், +2லேயே நல்ல மார்க் எடுப்பேன், நல்லா படிக்கிறேன். ஐயா என்ன வேணாலும் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ செலவு வேணாலும் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. காலேஜெலாம் சேர்த்து விட்றேன்னு நிற்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன். இங்கே இருந்து வேலை இல்லாமல் வந்தேன். நல்லா சாப்பாடு, நல்லா தூங்குறதுக்கு இடம் எங்கள் ஐயா கொடுத்தாரு. இங்கே வந்து அப்புறமா டிரைவர் ஆகி எங்கள் ஐயா எனக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்து இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்கள் ஐயா தான். எங்கள் பசங்களையும் நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கும் நல்லா பார்த்துக்கிறாரு. உதவி பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள். உதவி இல்லாதவங்க இந்த ஆசிரமத்துக்கு வாங்க, எங்கள் ஐயா உதவி பண்ணுவார். தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் வழியில் மஞ்சநீர் காயல் என்ற கிராமத்தில் பிறந்தவர்தான் இந்த ஆறுமுக பாண்டியன். தன்னுடைய இளமை காலத்தை நண்பருடன் ஊரிலேயே கழித்தார். சிறு வயதிலேயே பிறருக்கு உதவும் மனம் கொண்டவராக திகழ்ந்திருக்கிறார். 10ஆம் வகுப்பு வரை படித்தார். அதன் பிறகு குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டத்தினால் வேலைக்காக தேடி அலைந்தார். எங்கும் கிடைக்காத பட்சத்தில் சென்னைக்கு செல்வது என முடிவு செய்து வீட்டில் சொல்லாமல் சென்னையை நோக்கி பயணமானார். சென்னைக்கு வந்து வேலை கிடைக்காமல் அலைந்தபோது மேற்கு மாம்பலத்தில் ஒரு மளிகை கடையில் வேலை கிடைத்திருக்கிறது. கடுமையாக உழைத்து தொழிலை கற்றுக்கொண்டார். சில வருடங்களுக்கு பிறகு தானே சொந்தமாக ஒரு மளிகை கடையை நடத்த தொடங்கினார். சிறு வயதிலேயே கடவுள் நம்பிக்கை கொண்டவர். அதன் ஈடுபாட்டால் தன்னுடைய சேமிப்பில் இருந்த பணத்தை கொண்டு தான் குடியிருக்கும் பகுதியில் ஒரு பிள்ளையார் கோவிலை கட்ட அடித்தளம் போட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது கோவில் கட்டும் தொழிலாளர்களுக்கு சமையல் செய்து சாப்பாடு போடும் நேரத்தில் அந்த பகுதியில் உள்ள ஏழை குழந்தைகள் தங்களுக்கும் ஒரு வேளை உணவு கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு பார்த்து கொண்டே இருந்தபோது இதை ஆறுமுக பாண்டியன் கவனிக்க ஆரம்பித்தார். பசியின் வலியை நன்கு உணர்ந்தவர். மீதமுள்ள சாப்பாட்டை தங்களுக்கும் தரமாட்டார்களா என்ற கவலை தோய்ந்த கண்களை பார்த்தார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பது போல் தினசரி இந்த குழந்தைகளுக்கு உணவளித்தார். எங்கிருந்தோ ஊர் பெயர் தெரியாத, அப்பா அம்மா முகம் காணாத குழந்தைகளை கண்டார். மனம் வருந்தி கண்கலங்கி பெற்றவர்களே பிள்ளைகளை வீதியில் விட்டு செல்லும் அவல் நிலையை கண்டு கொதித்தெழுந்தார். அன்பு காட்டி அவர்களை அரவணைத்தார். தன்னுடைய வாழ்க்கையை இக்குழந்தைகளுக்காக முழுவதுமாக செலவழித்தார். 2004ஆம் ஆண்டு அன்னை பாரத மாதா என்ற அந்த ஆசிரமத்தை தொடங்கினார். சிறியவர் பெரியவர் என அனைவருக்கும் அன்போடு அடைக்கலம் கொடுத்தார். 108 பேர் வாழும் ஆலயமாக மாறியது. வளர்ந்து பெரியவர்கள் ஆனதும் கல்யாணம், வேலைவாய்ப்பு என அனைத்தும் ஒரு தகப்பனாக முன்னெடுத்து செய்திருக்கிறார். சிறியவர் பெரியவர் என
எல்லோரையும் ஒன்றாக வைக்கக்கூடாது, தனித்தனியாக வைக்க வேண்டும் என அரசாங்கம் கட்டளை போட்ட பின்பு வயதிற்கு வந்த பெண்களை மற்றும் முதியவர்களை அரசாங்கம் அழைத்து சென்று விட்டார்கள். பிரிந்து சென்றவர்கள் தன் தகப்பனை பார்ப்பதை போல் அடிக்கடி வந்து பார்த்து செல்கிறார்கள். போட்டி பொறாமை கொண்ட உலகத்தில் அன்பை தவிர எதுவும் நிலையானதில்லை என்பதை நன்கு உணர்ந்திருந்தார். கல்வி மட்டுமே இவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதை உறுதியோடு நம்புபவர். அதை சிறப்பாக செய்து கொண்டு இந்த வயதிலும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கும் இவரை காலம் மட்டுமல்ல கடவுளும் வாழ்த்துவார். நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு பெட்ரூம்லாம் எனக்கு இங்கேயே தான் தர்றாங்க. அப்புறம் எனக்கு ஏதாச்சும் கேட்டால் வாங்கி கொடுக்குறாங்க ஐயா. எனக்கு துணி பெட்டி அதெல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே நான் படித்து சந்தோஷமாக இருக்கேன். அண்ணன் பாத்தம்மாவுக்கு நன்றி. ஒரு 100-110 பேர் வரைக்கும் இருந்தாங்க. இடையில திடீர்னு கவர்மெண்ட்லேருந்து வந்து வயசு வந்த பொண்ணுங்களுக்கு தனியாக பில்டிங் கட்டணும், வயசானவங்களுக்கு முதியோர்களுக்கும் தனியாக பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என்னால் கட்ட முடியாமல் நின்று போச்சு. அந்த முதியோர்களையும் வயசு வந்த பொண்ணுகளையும் அனுப்பி விட்டுட்டேன். கொஞ்சம் முதியோர்களையும் வயசு வந்த பொண்ணுங்களையும் அனுப்பி விட்டதுனால இப்போ ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தினால அனுப்பி விட்டேன். இப்போ அவங்களே கூட்டிகிட்டு வந்து திரும்ப வச்சு திரும்ப அதே ஹோம் அவங்களையும் இங்கேயே கொண்டு வந்து சொல்லணும். முதியோர்களையும் அந்த வயசு வந்த பொண்ணுகளுக்கும் தனித்தனியாக வைக்கிறதுக்கு பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறேன். இடம் இருந்து கட்ட முடியாமல் உட்காந்துட்ருக்கேன். என்ன மாதிரி உதவி? பில்டிங் கட்டணும், அதை முதியோர் இல்லாமல் தனியாக கட்டணும், வயசு வந்த பொண்ணுங்களுக்கும் தனியாக பில்டிங். நீங்கள் யாராவது உதவி பண்ணீங்கன்னா நான் அந்த தனித்தனியாக பில்டிங்கையும் கட்டிட்டு இந்த பசங்களையும் மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு ஆர்வம் எடுப்பேன். இந்த ஆவணத்தை படத்தை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்னை பாரதமாவின் சார்பாக மிகவும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.